ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை இவ்வாறாக வாசிக்கின்றோம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அநேக மனிதருடைய வாழ்க்கையில பலவிதமான வேதனைகளும் நோயிலும் பலவிதமான வியாதிய நிமித்தமாகவும் வயதான அந்த நிலைமையிலும் கூட அநேகர் இவ்வாறாக சொல்லிக் கொள்வார்கள், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று கண்ணீரோடு கூட அநேகர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை வைப்பதுண்டு. பல நேரங்களில் காரணம் தெரியாத வேதனை தருகிறதான அந்த காரியத்தின் நிமித்தமாக குழம்பி அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை மாத்திரம் நாம் மறக்கக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது உண்மையானால் நமக்கு எதுவும் காரணமின்றி நடக்கவே நடக்காது. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்தில் காணப்படுகிறோம். செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். தேவன் எதையாவது நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும் அதில் அவருடைய சித்தம் நிறைவேற நம்மை மனப்பூர்வமாக நம்மை தெய்வ சமூகத்தில் நம்மை விட்டுவிட வேண்டும். இதுவே இயேசு கிறிஸ்து நடந்த பாதை. இந்த பாதை கடினமாக காணப்பட்டால் நிச்சயமாக முடிவிலே அது மகிமையை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும். ஒரு மனிதன் சிலுவை மரணத்திற்கு ஒப்புவிக்க ஒருவனை நேரடியாக சிலுவையில் அறைந்து ஒரு நாளும் அவர்களை கொலை செய்வது கிடையாது. அதற்கு முன்பதாக குற்றவாளியாக தீர்க்கப்பட்டவனை அவனை மிகவும் வதைத்து அடித்து சித்திரவதை செய்து கொடுமையாக துன்பப்படுத்துவார்கள். இந்த செயலானது ஒரு இழிவான இந்த மரண தண்டனை ஒரு செயலாக காணப்படுகிறது. இப்படிப்பட்டதான இந்த இழிவான இந்த மரண தண்டனைக்கு ஆளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி என்ன பாவம் செய்தார்? பாவமே இல்லாதவர் பாவமாக்கப்பட்டு வதைக்கப்பட்டு மரிக்க நேரிட்டது நம் ஒவ்வொருவருக்காக தான். தம்முடைய வேதனையில் தம்மை ரட்சிக்க வல்லமுள்ளவர் ஆகிய பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு வேண்டுதல் செய்தும் தெய்வ சுத்தப்படி மனிதர்களுடைய பாவத்தை சுமப்பதற்கும் பிதாவிடமிருந்து பிரிக்கப்படுவதற்கும் மரணத்தை சந்திப்பதற்கும் இயேசு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தார். அவர் கல்வாரி சிலுவிலே என் தேவனே என்று கதறின பொழுது அதை கேட்டவர்கள் பரிகாசம் பண்ணினார்கள். பிதாவோ குமாரனுடைய கூக்குரலை கேட்காதவர் போல அந்த கொடூர வேலையை மாற்றி போட வல்லமையற்று காணப்பட்டிருந்தாரா? இல்லவே இல்லை. மனிதர்களுடைய சகலவிதமான பாவத்தை மீட்பதற்காக வந்த இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்துக்கு தம்மை கீழ்ப்படுத்தி பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராய் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்வதற்காகவே தேவன் நம்மை பலவிதமான கட்டின சூழ்நிலைகளை கட்டின பாதைகளை அவர் நடத்தி செல்கிறார். மாறாக அவர் நம்முடைய கண்ணீரின் ஜெபங்களை அலட்சியம் செய்கிறவர் தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய மனித வாழ்க்கை ஏதோ எழுதி கொடுத்து நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அல்ல. இயேசு தாமே தன்னுடைய வாழ்க்கையில தெரிந்தெடுத்த ஒரு வாழ்வு. அவர் தாமே தம்மை பரிவர்ணமாய் ஒப்பு கொடுத்து அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியாக இந்த பூலோகத்துக்கு கடந்து வந்தவர். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தம்மை கீழ்ப்படுத்தின ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். பிதாவுக்கு கீழ்ப்படிவது தம்மை பாடுகளின் வழியாக அதை நடத்தி செல்லும் என்பதை அவர் அறிந்திருந்தும் அவர் அந்த வாழ்க்கையை தெரிந்தெடுத்திருக்காவிட்டால், அந்த பாதையை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பாதையில் செல்லாமல் இருந்திருந்தால் இந்த பாவத்தின் கோரத்தினால் நாம் நிச்சயம் அழிந்து போயிருப்போம். அவருடைய அந்த பெரிதான கீழ்ப்படிதலானது இன்று நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை தந்திருக்கிறது. ஆகவே காரணமே தெரியாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற துன்ப துயரங்களை குறித்து ஒரு நாளும் கலங்காதவர்களாக கண்ணீர் சிந்தாதவர்களாக பிதாவினுடைய சித்தம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி பாடுகளிலும் கீழ்ப்படுதலை தெரிந்து கொண்டு பாடுகளிலும் பரமனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம அழைத்த தெய்வனுக்கு உண்மையுள்ளவர்களாய் காணப்படும்படியாக இந்த காலை வேளையிலே நம்மை பரிபூர்ணமாக அர்ப்பணிப்போம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் தம்மை பரிபூர்ணமாக, அந்த சிலுவையின் மரண பரிந்த தம்மை பரிபூர்ணமாய் அவர் கீழ்ப்படிந்தவராக அவர் தன்னை அர்ப்பணித்த பொழுது நாட்கள் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோமானால் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரமனுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக தெய்வ சமூகத்திலே அர்ப்பணித்தவர்களாக அவருடைய சுத்தம் செய்யும்படியாக தெய்வ சமூகத்தில் இருந்த காலைப்படுதலை நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் அதற்கேற்ற கிருபைகளை நம் யாவருக்கும் கொடுப்பாராக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தின உம்மை போல ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலினாலே பரிசுத்த ஆவியானவர் யாவரின் நிறைப்பீராக. உம்முடைய நாமம் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மகிமைப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறதான பிதாவே, ஆமென், ஆமென்.